அடுத்ததாக நம்மை நெருங்கி வரும் ரமலான் குறித்த கேள்வி பதில்கள். ஷாவினா பானு, நிலோஃபர் ஃபர்ஹானா, நௌமின் பானு, ஷீரின் ஷிபானா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்குஸ்ஸலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஷ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறை அச்சமுள்ளவர்களாக ஆகக்கூடும். நோன்பு நோற்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ரமலான் மாதத்தில் இறை நம்பிக்கையுடனும் இறைவனின் திருப்தியை நாடியவாறும் நோன்பு நோற்றாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. யார் ரமலான் மாதத்தில் இறை நம்பிக்கையுடனும் இறைவனின் திருப்தியை நாடியவாறும் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. யார் இறை நம்பிக்கையுடனும் இறைவனின் திருப்தியை நாடியவாறும் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறைவனை நின்று வணங்குகிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. நோன்பாளிக்கு ஏற்படும் இரண்டு மகிழ்ச்சி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நோன்பாளி இரண்டு சமயங்களில் மகிழ்ச்சி அடைகின்றார். முதலாவது அவன் நோன்பு திறக்கும் போது மகிழ்ச்சி அடைகின்றார். இரண்டாவது மறுமையில் அவன் அல்லாஹ்வை சந்திக்கும் போது மகிழ்ச்சி அடைகின்றார். நோன்பாளி என்ன செய்யக்கூடாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு என்பது கேடயமாகும். எனவே நோன்பாளி வீண் பேச்சுகளில் ஈடுபட வேண்டாம், கூச்சலிட வேண்டாம். யாராவது அவரிடம் சண்டையிட்டால் நான் நோன்பாளி என்று சொல்லி விலகிவிடவும். நோன்புக்குரிய தனி மகத்துவம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலுக்கும் 10 70 மடங்கு வரை கூலி வழங்கப்படும். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், நோன்பை தவிர, ஏனென்றால் அது எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குவேன். அவன் எனக்காகவே தனது உணவையும் பானத்தையும் விட்டுவிடுகிறான் என்பதற்காக.
அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தை அடைந்து அதன் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமென்.